பல்லவி மாட்டிக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் உண்மை எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது நானா செய்யல, என்னோடய டிப்ரெஷன் தான் இதுக்கு காரணம், அஜய் எல்லாமே எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, அதனால் வேறு வழி இல்லாமல் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு பழியை தூக்கி மற்றவங்க எல்லாத்து மேலேயும் போட்டுட்டு அவங்க அப்படியே நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க. இருந்தாலுமே வீட்டில் இருக்க யாருக்குமே வந்துட்டு பல்லவியை பிடிக்கல. இவ எதுக்கு இந்த மாதிரி பண்ணா, இது ரொம்ப தப்பு, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அர்ஜுன் கூட ரொம்பவே கோவத்தில் தான் கத்துனாரு. ஆனாலுமே நம்ம பார்வதி இருந்துட்டு இல்லை பல்லவிக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவள் தெரியாமல் தான் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனாலும் ஆரம்பத்தில் வீட்டில் யாருமே ஒத்துக்கவே இல்லை. இருந்தாலும் நம்ம பார்வதிக்கு சப்போர்ட்டாக பாட்டியுமே கூட வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் என்னவோ பல்லவியோட அப்பா அம்மாவும் வேறு வழியே இல்லாமல் சரி இது வந்துட்டு எங்கள் பொண்ணுக்கு கிடைச்ச தண்டனையாக நாங்கள் ஏற்றுக்கல, இது எங்களுக்கு கிடைச்ச தண்டனை, நீ வா பல்லவி நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி பார்க்குறாங்க. கடைசியில் பார்வதி எப்படியோ வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் பல்லவி இந்த மாதிரி பண்ண மாட்டா, நாங்கள் பார்த்துக்குறோம், அதை மீறியும் இவ பண்ணுனா அப்படின்னா நானே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்வதியும் சொல்கிறாங்க. இதனால் மற்ற எல்லாருமே சரி வேறு வழியே இல்லை, பார்வதியே சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி ஓகே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பல்லவியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்பவே அட்வைஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்வதி. அந்த நேரத்தில் தான் நம்ம பல்லவி இல்லைக்கா நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், இனிமேல் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருந்திட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பல்லவி திருந்துவாங்களா, அதுவும் ஸ்டார்டிங்லேயே திருந்துவாங்களா, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பல்லவி திருந்திட்டாங்களா இல்லையான்னு.